உக்ரைன் நாட்டில் வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு. அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட வெடிப்பில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வந்து கதிர்வீச்சால பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தங்க வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு சிட்டியான பிரிப்பியாட் சிட்டி அப்படிங்கிற சிட்டியில் கிட்டத்தட்ட 50,000 பேர் வரைக்கும் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த 50,000 பேரை வந்து ஓவர் நைட்ல ஆர்மியோட ஹெல்ப்போட எவாக்குவேட் பண்றாங்க. அந்த சிட்டியை வந்து மிக பிரம்மாண்டமா பில்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 ஏக்கர் அளவுக்கு அந்த சிட்டியை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த சிட்டியில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல்ஸ், பார்க்ஸ், ஸ்டேடியம்ஸ், ஸ்கூல்ஸ், 160 அபார்ட்மெண்ட்ஸ் பிளஸ் அந்த 120 அபார்ட்மெண்ட்ஸ்ல 14,000 ரூம்ஸ், பேச்சுலர்ஸ் ரூம், கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அந்த சிட்டிக்குள்ள வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அங்க வாழ்ந்த அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வேலை செஞ்சவங்களுக்காக மட்டுமே கட்டப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்து 1970ல அந்த இடத்துக்கு வந்து மக்கள் குடியேறாங்க. 1986ல நடந்த வெடி விபத்தால அங்கிருந்து மக்கள் வந்து வெளியேற்றப்படுறாங்க. வெறும் 16 வருஷம் தான் அங்க மக்களே வந்து வாழ்ந்திருக்காங்க. இருந்தாலும் அந்த 16 வருஷத்துல வருஷத்துக்கு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து வர்த்தகம் நடந்திருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு சிட்டியா தான் அந்த சிட்டி வந்து அந்த இடத்துல பார்க்கப்படுது. 1986ல அங்கிருந்து மக்களை வந்து எவாக்குவேட் பண்ணதுக்கு அப்புறமா 2020ல அங்க வாழ்ந்த மக்கள் வந்து மறுபடியும் இந்த சிட்டி வந்து கட்டப்பட்டு 50 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால உக்ரைன் கவர்மெண்ட் கிட்ட ஸ்பெஷலா ரிக்வெஸ்ட் பண்ணி பர்மிஷன் வாங்கி அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் அந்த 50 இயர்ஸை வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இதுதான் வந்து 1986க்கு அப்புறமா மறுபடியும் மக்கள் அந்த இடத்துக்குள்ள போனது. அது வரைக்கும் அந்த இடத்துக்கு வந்து எந்த ஒரு மக்களும் யாரும் அனுமதி கிடையாது. என்ன காரணம்னா அந்த இடத்துல வந்து கதிர்வீச்சு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தான்.